வல்லோனே வல்லோனே வையம் உன்னாலே, உன்னாமம் சொன்னாலே நாளும் நன்னாளே. வல்லோனே வல்லோனே வையம் உன்னாலே, உன்னாமம் சொன்னாலே நாளும் நன்னாளே. காற்று மழை பூமி எல்லாமே ஏகனுனை காட்டும் தன்னாலே, வாஞ்சையுடன் தாங்கும் உன் போலே ஆதரவு யாரோ மண்மேலே. தூயவன் பாதையில் வாழ்க்கையே பூந்தோட்டம், நாடி நாம் போகையில் இன்பமே மாலை சூட்டும். வல்லோனே வல்லோனே வையம் உன்னாலே, உன்னாமம் சொன்னாலே நாளும் நன்னாளே. ஏலா அவங்கள காணுமலா, பயந்தாங்கொழி பேக்கோ. இவனுங்க என்னலாம் நம்ம பொறுத்தாலே வரானுங்க. அவனால நம்மளும் வை செடார் ஒரு நாள் பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாடு ஓடிடுவானுவல. அலா அபுதாகிரு சோப்பை வச்சுக்கிட்டு பெறத்தாலேயே அலையிறாம்ல. யாரு குடத்துக்குள்ள போட போறான்னு தெரியலையே. அவன் நம்ம மைமூன்குள்ள குடத்துலதான் சோப்பை போட போறான். இங்க வரலா இவா குடத்துல சோப்பு போட்டிருக்கான். இல்லா நிலவு, இப்ப இந்த சோப்பை மட்டும் நீ எடுத்துட்ட, உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு எடுத்துக்குவாம்லா. சோப்பை தூர போட்டுருலா. ஹபீபி மிக அருமையான தலைப்பை வைத்துக்கொண்டு சிறந்த படம் ஒன்றை தயாரித்திருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் முஸ்லீம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். தமிழ் முஸ்லீம் கலாச்சாரத்தில் அவர்களுடைய தொழில் நெசவு, பாய்முடைதல், இன்னும் விவசாயம் செய்தல், பல்வேறு கடல் சார்ந்த பொருட்களை வாங்கி வணிகம் செய்தல் என்று அவர்களுடைய வாழ்வியல் முறை இருந்து கொண்டிருக்கிறது. நெசவு என்பது 1000 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு தொழிலாகும். இந்த நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தினுடைய நிலை, ஒரு காலகட்டத்தில் நெசவு தொழில் சுத்தமாக வருவாயில்லாத நிலை வரும்போது அந்த வீட்டில் உள்ள மக்கள் அடுத்து என்ன செய்வது என்று திகைத்து கொண்டிருக்கும் போது அரபு நாடுகள் வாசலை திறந்து விடுகின்றன. அரபு நாட்டு வருமானத்தை தேடி போகக்கூடிய சூழ்நிலையில் நெசவு தொழிலாளியாகவே இருந்து தன்னுடைய வாழ்நாளை தாய் நாட்டில் கழித்தவர் அவர் பெற்ற பிள்ளை பருவத்தின் ரசவாத மாற்றத்தால் என்னவெல்லாம் கனவு காண்கின்றான், என்னவெல்லாம் நிலையெடுக்கின்றான், அதனுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றி அந்த படம் ஒரு மெல்லிய காதல் இலையில் நகர்கின்றது. முஸ்லிம்களுடைய வாழ்வியல், அந்த வாழ்வியலில் அவர்கள் எவ்வாறெல்லாம் துன்பப்படுகிறார்கள், எவ்வாறெல்லாம் வாழ நினைக்கிறார்கள் என்பதை மிகச் சிறந்த முறையில் இந்த படத்திலே காட்டியிருக்கிறார்கள். இந்த படத்தில் எந்த விதமான ஆபாசமான காட்சிகள் எவையும் இல்லை. இந்த படத்தில் ஏமாற்றங்கள் அந்த குடும்பத்தை நிலைகுலைய செய்கின்றது. இருக்கின்ற வீட்டை இழந்து விடுவோமோ என்று தவித்து திகைத்து நிற்கின்ற அந்த பொழுதில் அந்த படத்தினுடைய யூசுப் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அற்புதமான கதாபாத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறது. பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, உவப்பு, கடைசியில் இறப்பு என்கிற நிலையை அடையும் போது அவர்கள் எவ்வாறெல்லாம் தன்னுடைய வாழ்வில் பற்றிருக்கிறார்கள், பட்டு தேர்ந்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. திரையிலே பார்த்தால்தான் இதனுடைய நான் சொல்லக்கூடிய இந்த கதையினுடைய போக்கு உங்களுக்கு புரியும். திருநெல்வேலிக்கென்று பேச்சு வழக்கு மொழி உண்டு. திருநெல்வேலி பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய மக்கள், சைவ பெருமக்கள், அவர்களுடைய பேச்சு வழக்கு ஒன்றாக இருக்கும். கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கு வேறு மாதிரி இருக்கும். முஸ்லிம்களுடைய பேச்சு கலாச்சாரம் என்பது கடையநல்லூர், மேலப்பாளையம், கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், தென்காசியின் ஒரு பகுதி, இவை ஒன்றாக இருக்கும். எடா அந்த சோப்பை எடுக்காதலா, எடுத்தா அவன் இங்கே நின்று பார்த்துக்கிட்டு இருப்பான்,
அவனை உனக்கு பிடிச்சி போச்சுன்னு நினச்சிக்கிடுவாங்களா அப்படின்னு ஒரு ஸ்லாங்கில் பேசுவா. அந்த வார்த்தை மிக அருமையாக இருக்கும். செயற்கையான வார்த்தைகளே அந்த படத்தில் இல்லை. இந்த பாவோடிகள் என்று இந்த நெசவாளிகளை சொல்வார்கள். நெசவு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறவர்கள். படகோட்டி என்று எம்ஜிஆர் படம் மீனவர்களை பற்றி எடுக்கும்போது நெசவாளிகளை பற்றி எடுத்ததை பாவோடிகள் என்று சொல்வார்கள். பாவை ஓட்டக்கூடியவர்கள் அப்படி என்று. அதுபோல் அற்புதமாக அந்த சொல்லாடல்கள் அப்படியே நேட்டிவிட்டி என்று சொல்வார்களே, அதை அப்படியே தந்திருக்கிறார்கள். எல்லாம் வாங்க புது மாப்பிள்ளைகள் மாதிரி மாப்பிள்ளை பெஞ்சு செட்டு வாங்க உள்ள அப்படின்னு அந்த ஆசிரியை உச்சரிக்கக்கூடியது. நிலோஃபரு கேட்குதாளா அப்படின்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அந்த வார்த்தைகளெல்லாம் அந்த மண்ணினுடைய கலாச்சாரத்தை அப்படியே தந்து கொண்டிருக்கக்கூடிய வார்த்தை. இந்த படம் 1970களில் கடையநல்லூர் எப்படி இருந்தது என்பதை ஊருக்கு காட்டுகிறது. காயிதே மில்லத் அவர்களுடைய பெயரால் நற்பணி மன்றம் என்றும், அவர்கள் திருமணங்களில் சென்று பைத்து பாடக்கூடிய, பைத்து என்றால் பாடல்கள் பாடக்கூடிய இளைஞர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அதனை காட்டியிருக்கிறார்கள். காயிதே மில்லத் அவர்களுடைய படத்தை தமிழ்நாட்டினுடைய திரை வரலாற்றில் இப்பொழுதுதான் 100 ஆண்டுகள் கழித்து காட்டியிருக்கிறார்கள் என்கின்ற செய்தி என்பது அது மிக முக்கியமான ஒன்றாகும். அதுபோல் அவர் எந்த கொடியை தூக்கி, பச்சை கொடி பிறை கொடியை தூக்கி தாங்கி பிடித்தாரோ அந்த பச்சிளம் பிறை கொடியை, நட்சத்திர கொடியை அந்த படத்திலே அழகான முறையிலே காட்டியிருக்கிறார்கள். எல்லோரும் விரும்பத்தக்க அளவிலே காட்டியிருக்கிறார்கள். மிக்க நன்றி, வாழ்த்துக்கள். பொழப்பு தேடி உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் கல்பும் கண்ணும் பிறந்த மண்ணை தானே தேடுது. பையனை பார்த்தா கொஞ்சம் வயசு ஆள் மாதிரி இருக்கானே. இந்த வெல்ட வீச முன்னாடி ஒரிஜினல் வீசே நிக்காதுவே. அவனாச்சும் 4 இடத்துக்கு போகட்டும், 4 காசு சம்பாதிக்கட்டும். அவன் துட்டு சம்பாரிச்சு கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற ஆசை எனக்கு ஒன்றும் இல்லை. அவன் கையை கொண்டு அவன் அம்மனத்தை மறைச்சிக்கிட்டாலே போதும். யூசுஃபே, உன் தெம்பு குறைஞ்சாலும் வைராக்கியம் குறையலே. வணக்கம். ஹபீபி படம் இப்போ தான் பார்த்துட்டு வெளியே உட்காந்துருக்குறேன். ஒரு தமிழ் சமூகத்தில், தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு இயல்பான ஒரு முஸ்லீம் குடும்ப பின்னணியை பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்குது. இது வரைக்கும் வந்த படங்களில் ஒன்று ஓவராக அன்பாக இருக்கிறது, இல்லை ரொம்ப நல்லவங்க மாதிரி காமிக்கிறது, இல்லைனா ஓவராக பயங்கரவாதியாக காமிக்கிறது. இது 2 தான் தமிழ் சினிமாவில் போய்கிட்டே இருந்துச்சு. அதுலேருந்து விடுபட்டு ஒரு மலையாள சினிமா மாதிரி ஒரு யதார்த்தமான ஒரு நம்ம பக்கத்தில் ஒரு முஸ்லீம் குடும்பத்தை ஒரு கேமரா வச்சு நம்ம பக்கத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த நெருக்கத்தை உருவாக்கியிருக்கு இந்த படம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய எச்சங்களை தொடர்ந்து மிஸ் பண்ணிகிட்டே வரோம் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு. அப்படி பார்க்கும்போது இப்போ ஒரு முஸ்லீம் குடும்பம் நம்ம திருநெல்வேலி பக்கத்தில் இருந்து எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்காங்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலாக மனசுக்கு நெருக்கமாகவும் இந்த படம் சொல்லியிருக்கு. படம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் 70s 90s கிட்டுன்னு வச்சுக்கோமே, அவங்க சீட்டை விட்டு எந்திரிச்சு படத்தை வெளியே வர்றதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் ஆச்சு. அதையும் நான் கவனித்தேன். அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்தமாதிரி ஒரு சூழ்நிலையை அவங்க சந்திச்சிருப்பாங்க. அது இந்த படத்தை முழுமையாக வெளிக்கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். அல்லாஹ் போதுமானவன். மணக்கத்தான் செய்யுது.
நிற்கிறேன் நினைவினில் அனலே ருஹே ருஹே அணைத்திட வருவாய் இஷ்கே இஷ்கே நினைவினில் அனலே ருஹே ருஹே அணைத்திட வருவாய் இஷ்கே இஷ்கே ஒரு சொல் உயிரே பேசிடுமோ ஓராயிரம் வருடமாய் ஏங்கிய இதயம் யாதுமாய் நீ கிடைத்ததும் பகல் பார்க்குதே வெண்ணிலவும் பூரண சந்திரன் கண்ணே உன் தோற்றம் பார்த்திட வந்ததே சொல்லாத மாற்றும் திரை நீங்கினால் அதில் காணலாம் அருள் முகம் நினைவினில் அனலே ருஹே ருஹே அணைத்திட வருவாய் இஷ்கே இஷ்கே நினைவினில் அனலே ருஹே ருஹே அணைத்திட வருவாய் இஷ்கே இஷ்கே மனதின் திரியிலே உனை நான் ஏற்றுகிறேன் வானேழுமே புதியதாய் பூக்குதே எதனால் ஓ காதலே உன் வருகையில் தினம் தோறுமே என் திருநாள் ஆயிரம் பொக்கிஷம் வந்தே கை நீட்டும் நீ காதலை சொல்லிட தீராத ஓட்டம் மயில் தூஹையா தலை கோதரே சுகம் சுகம் நினைவினில் அனலே ருஹே ருஹே அணைத்திட வருவாய் இஷ்கே இஷ்கே நினைவினில் அனலே ருஹே 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 யா அஸ்லாம் வலைக்கும் மச்சான். நீங்கள் எப்போ வருவீங்கோ? உங்கள் முகந்த கண்ணுக்குள்ளேயே நிக்கி. கப்பலுக்கு போன மச்சான் கண்ணிரஞ்ச ஆசை மச்சான் எப்பத்தான் வருவீங்க எதிர்பார்க்கிறேன் நான் இரவும். ஹாய், நான் அனுஸ்ரா ராஜன். ஹபீபி படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை பண்ணியிருக்கோம். சாலிஹா இல்லாட்டி சாச்சின்னு அப்படி தான் எல்லோரும் இப்போ கூப்பிடுறாங்க. அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. ஐம் ஃப்ரம் கேரளா, பட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. நான் ஃபர்ஸ்ட் மூவி பண்ணது தமிழில். அது இப்படி ஒரு அப்ரிசியேஷன், இப்படி ஒரு ரிசீவ் பண்ணுவேன் ஆடியன்ஸ்னு நினைக்கவே இல்லை. அண்ட் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சதில் எனக்கு மீரா சருக்கு தான் எப்போவுமே நன்றி சொல்லணும். அண்ட் ஆல் டீம் ஆஃப் ஹபீபி ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப ஆக்சுவலி எனக்கு லாங்குவேஜ் கூட தெரியாது அந்த டைமில் கொஞ்சம் கூட, பட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் இப்போது எல்லா பிளேஸ்லையும் இப்போ நம்ம திருநெல்வேலி தியேட்டர் விசிட்டுக்கு வந்திருக்கோம். ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்து அவ்வளோ அவ்வளோ அன்பாக, அவ்வளோ அக்செப்டன்ஸ் கொடுக்குறாங்க அந்த கேரக்டருக்கும் அந்த படத்துக்கும். ஸோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். தேங்க்யூ. வாங்க கடைசி பஞ்சு மாப்பிள்ளைகளா, இன்னும் அட்டெண்டன்ஸ் போடலையான்னு பார்த்தேன். வாங்க, அங்க என்னால முட்டிட்டு இருக்கீங்க? பாசம் வரைக்கும் வந்தாச்சுல, என்னலே வைக்கம் வாங்களே. இல்ல நீ நவல்ல யார்ல அங்கன வெளியே வாழே. அடடே அபுதாயிரு நீனா?
சொல்லுங்க சொல்லுங்க, உங்க அருமை பெருமையெல்லாம் கேட்போம். பேச மாட்டோம். பசியாரலையா காலையில? சத்தத்தையே காணோம். நிலோஃபரு உனக்கு கேட்டுச்சா? ஏமா வாயை திறந்து பேசம்மா. ஏமா ஆனதி உனக்கு கேட்கல மிஸ். எடே சத்தமா சொல்லுங்கடே. பேச மாட்டோம். சரி சரி, எழுதுன மாதிரி நடங்கடே. போங்க கிளாஸ் ரூமுக்கு. இந்த பிள்ளைகளை பாக்குறதுக்கு என்னென்ன டிராமா பண்ணிட்டு வரானுவ. அங்க என்ன திருப்பாடி வெட்டி கிடக்கு. என் பேர் ஈசா. நான் அபுதாயின்ற கேரக்டர் ஹபிபியில் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். இங்கே தேட்டர் விசிட்டுக்காக வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸாக இருக்குது. ரொம்ப ஹபிபி கூட நிறைய பேர் ரொம்ப டச் ஆகி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து மெயினாக இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை இப்போது 3rd வீக் வரைக்கும் நாங்கள் என்ட்ரு ஆகிட்டு 2 வாரத்துக்கு மேலே படம் இன்றைக்கெல்லாம் ஓடுறது பெரிய விஷயமா இருக்குது. பட் வந்து இந்தளவு நாங்கள் வந்து எங்கள் படத்தை இவ்வளோ கேரி பண்ணி வந்திருக்கோன்னா கண்டிப்பாக அது எல்லா மக்களுக்கான படமாக இருக்கிறதுனால தான் நினைக்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக வந்து எல்லோரும் படத்தை தேட்டரில் பாருங்கள். அடுத்த வாரம் ஓடிட்டுருக்கு. அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பாருங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. நான் டைரக்டர் மீரா கதிரவன். நாங்கள் இப்போ வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து ஹபிபியோடைய ஆடியன்ஸோடைய ஒப்பீனியன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய தேட்டர்ஸை விசிட் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய ஊர்களுக்கு போயிட்டுருக்குறோம். நிறைய மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போ வந்து திருநெல்வேலி பிஎஸ்எஸ் தேட்டரில் வந்து இன்றைக்கி ரசிகர்களை சந்திக்கிறதுக்காக வந்தோம். ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப நெகிழ்வாக, ரொம்ப அவங்களுடைய வீட்டு கதை மாதிரி, அவங்களுடைய சொந்தக்காரங்களை திரையில் பார்த்த மாதிரி வந்து கைகளை பிடிச்சி ரொம்ப எமோஷ்னலாக அவங்களுக்கு இந்த படம் ரொம்ப கனெக்டடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி ஒரு படத்துக்காக நாங்கள் ரொம்ப நாள் காத்திருந்தோம். இப்படி ஒரு படம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு 100-110 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப நன்றி உணர்வோடு வந்து கண்ணில் கண்ணீர் கலங்க சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நாங்கள் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 80, 90, 2000, 2026ன்னு ஒரு 3-4 காலகட்டங்களை க்ரியேட் பண்ணோம். 100க்கும் அதிகமான புதுமுகங்கள் இந்த படத்தில் நடித்தாங்க. கஸ்தூரி ராஜா சார் தவிர மீது எல்லாருமே தமிழில் புதுமுகங்கள். அதனால் இந்த ஊருடைய ஸ்லாங்கு இது எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ரொம்ப மெனக்கெட்டோம். ரொம்ப கடுமையான வேலை. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 10 படத்துக்கு ஒர்க் பண்ண ஒர்க்கு இந்த படத்துக்காக பண்ணோம். ஆனால் இன்றைக்கி தேட்டரில் வந்து பார்க்கும்போது மக்களுடைய இந்த ஆரவாரமான அந்த கைதட்டல், மக்களுடைய ரொம்ப எமோஷ்னலாக வந்து இந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணியிருக்க விதத்தெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து நல்ல முயற்சிகள் எல்லா காலகட்டத்திலுமே கொண்டாடப்பட்டிருக்கு. அது பராசக்தியிலேருந்து எல்லா காலகட்டத்திலுமே நல்ல படங்களை மக்கள் தவற விட்டதே கிடையாது. இது வந்து ஆரம்பத்தில் வந்து நிறைய புதுமுகங்கள் நடிகருங்கிறதுனால ஒரு காட்சிகள் மட்டும்தான் நிறைய திரையரங்குகளில் வந்து வெளியாச்சு. இப்போ நாங்கள் திரையரங்கு உரிமையாளர்கள்ட்ட மேனேஜர்ஸ்லாம் பேசும்போது 4 காட்சி 5 காட்சியாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க. நிறைய டே பை டே வந்து ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. டே பை டே வந்து ஆடியன்ஸ் நிறைய உள்ளே வர்றாங்க, நிறைய எழுதுகிறாங்க. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரியான ஒரு தளங்களில் நிறைய ரீல்ஸ் போடுறாங்க. இந்த படத்தை பற்றி நிறைய ஸ்டோரிஸ் வைக்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு 2 ரைட்டப் இந்த படத்தை பற்றி வருது. நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய டைரக்டர்ஸுங்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, கடந்த ஒரு 20 வருஷத்தில் ரொம்ப சென்சேஷனலாக மக்கள் வந்து ஒரு ஹிட்டுங்கிறத தாண்டி தங்களுடைய படமாக வந்து இதை ஏற்றுக்கிட்டு நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி எழுதுகிற எல்லாருக்கும் யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தை பற்றி இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய ஸ்ப்ரெட் பண்ணுற ஷேர் பண்ணக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு, தேட்டர் ஓனர்ஸுக்கு, உலகம் முழுக்க நல்ல படங்களை எப்போவுமே கொண்டாடக்கூடிய தமிழ் ஆடியன்ஸுக்கு, திருநெல்வேலி மக்களுக்கு இந்த படத்தில் நாங்கள் டப்பிங் பண்ணுறதுக்கு மேலப்பாளையம்லேருந்து நிறைய பேர் எங்கள் படத்தில் டப்பிங் பண்ணாங்க. திருநெல்வேலியை சார்ந்தக்கூடிய நிறைய நண்பர்கள் இந்த படத்தில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும், திருநெல்வேலியை சார்ந்தவங்க எல்லாருக்குமே நாங்கள் வந்து பர்சனலாக எங்களுடைய டீம் சார்பாக நன்றி சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஆக்சுவலாக வந்து என்னுடைய முந்தைய இந்த 2 படங்களை விட இந்த அனுபவமே எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. யாருமே இந்த படத்தை வந்து கஸ்தூரி ராஜா சாரை பற்றிலாம் சொல்லும்போது வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் அப்படின்னு தான் நிறைய பேர் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆடியன்ஸ் இந்த படத்தை கொண்டு போனது மீடியா அவங்க எல்லாருக்குமே எங்கள் டீம் சார்பாக வந்து மனசோட அடியாளத்திலேருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து இந்த படங்கள் வந்து ஒரு பெரிய டாக்காகவும் தொடர்ந்து நிறைய மக்களை சேர்ந்துக்கிட்டே இருக்குது.
இன்னும் நிறைய மக்கள்கிட்ட சேர்றதுக்கு மீடியா எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். இந்த படத்துக்கு பின்னாடி இருந்த ரோமியோ பிக்சர்ஸ் அவங்க தான் இன்றைக்கி வேர்ல்டு வைடாக ஒரு பெரிய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ராகுல் அவர் வந்து பெரிய படங்கள், விஜய் படங்கள், அஜித் படங்கள்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடியவர். அவர் இந்த படத்தை வந்து பார்த்துட்டு இது சின்ன படமாக இருந்தாலும் இன்றைக்கி காலத்துக்கு தேவையான படம் இது, இந்த படத்தை தமிழ் மக்கள் கொண்டாடுவாங்கிற நம்பிக்கையில் அவர் சொன்னார். அந்த நம்பிக்கையை இன்றைக்கி மக்கள் காப்பாற்றிருக்காங்க. ஜிகேஎஸ் பிரதர்ஸ் அப்புறமா வந்து நேசம் என்டர்டைன்மெண்ட் அவங்களோட சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இந்த படம் இன்றைக்கி எல்லாருக்கும் முன்னாடி உலகம் முழுக்க தேட்டருக்கு வந்திருக்கு. எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த மக்களுடைய இந்த பயங்கரமான அந்த சப்போர்ட், ரொம்ப எமோஷனலான சப்போர்ட், அவங்க கைகளை பிடிக்கும் போதும் நம்மளை கட்டி இணைக்கும் போதும் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. அது ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப பொறுப்பாக இன்னும் கொஞ்சம் தீவிரமாக இந்த மக்களுக்கு தேவையான படங்களை இன்னும் நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பொறுப்புணர்ச்சியை இந்த படம் தந்திருக்கு. இந்த படம் ஒரு வகையில் தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, எங்களுடைய கேரியருக்குமே ஒரு புதிய பாதையை போட்டிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். இந்த பாதையில் இன்னும் இப்படியான படங்கள் தொடர்ந்து நிறைய வருவதற்கான சாத்தியங்கள் உருவாகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருந்து உழைத்த, இதை கொண்டு போய் சேர்த்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். எல்லோருக்கும் நன்றி. மக்கள் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எல்லாமே செல்ஃபியில் சுருங்கிடுச்சு. கூட்டு குடும்பமாக சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதே அபூர்வமாகிடுச்சு. அப்போ இந்த படத்தோடைய போஸ்டர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்தே இந்த படத்தை மக்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. மக்கள் வந்து நிறைய உறவுகளையும் அன்பையும் நேசத்தையும் விரும்புகிறாங்க. இன்றைக்கி வந்து சத்தமும் இரைச்சலுமாக இந்த வாழ்க்கையே ரொம்ப மனிதர்களை நெருக்கடியான ஒரு இடத்துல கொண்டு போயிடுச்சு. அப்போ மக்கள் வந்து சக மனிதனுக்காக ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தனைங்கிறத விரும்புகிறாங்க. சக மனிதனை வந்து ஆசையாக கட்டி அணைச்சிக்கணும், சக மனிதனுடைய சுகதுக்கங்கள் இருக்கணுங்கிறத மக்கள் விரும்புகிறாங்க. இந்த படம் அந்த அன்பை பேசுகிறதுனால இந்த படத்தை வந்து மக்கள் இது எங்களுடைய படம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதில் சென்சார் ஆரோக்கியமாக இருக்குங்க. சென்சார் என்னென்னா ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து எல்லாருமே எல்லா படமும் எடுக்கலாங்கிற ஒரு இடத்துல சென்சார் போன்ற அமைப்பு தேவை தான் இருக்குது. ஆனால் இப்போ எங்களை போன்றவர்களுக்கு என்னென்னா இப்போ சென்சாரில் வந்து எனக்கு இந்த படம் 2 முறை ரிவைசிங் போச்சு. ஏற்கனவே ஒரு முறை யூ கொடுத்து திரும்ப ஒரு முறை யூ கொடுத்தாங்க. நாங்கள் கடந்த ரம்ஜானுக்கு வர வேண்டிய படம் வந்து அந்த ரிவைசிங் போனதுனால எங்களுக்கு 28ஆம் தேதி வர முடியாமல் எங்களுக்கு இந்த 12ஆம் தேதி வந்தோம். ஸோ 28ஆம் தேதி வந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும். சென்சார் வந்து சில படங்களுக்கு காட்டக்கூடிய அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, நெருக்கடி, அதை எளிய படங்களுக்கும் அது செய்யக்கூடாதுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட இயக்குனராக என்னுடைய ஒப்பீனியன். நம்ம கோரிக்கை வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. அவர் வந்து சிஎம் வந்து பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நடிகராக ஜெயித்தவர். அவர் ஒரு 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 பெரிய ஒரு நடிகருடைய இயக்குனரோட வாரிசாக இருந்தாலும் தன்னுடைய தனிப்பட்ட திறமையில் வளர்ந்து வந்த ஒருத்தர். அவரை மாதிரி நல்லா டான்ஸ் பண்ணுறதுக்கு யாரும் முடியாது, அவர் மாதிரி நல்லா ஸ்டைல் பண்ணுறதுக்கு யாரும் முடியாது. ஸோ அவர் இன்றைக்கி மக்கள் ஏகோபித்த வாக்களித்து மக்கள் தேர்வு செஞ்சவங்களை நம்ம கருத்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அதனால் அவர் சிறப்பாக சினிமாவுக்கு செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. செஞ்சிட்ருக்காரு, செய்வதற்கான உறுதியும் சொல்லியிருக்கிறார். சார் 2 விஷயம் சார். இப்படி ஒரு படம் 110 வருஷமாக கிடையாது. இப்போ என்னுடைய முதல் படம் அவள் பெயர் தமிழரசி வந்து தோல்பாவை குத்து பற்றின படம். அந்த தோல்பாவை குத்து படம் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி எந்த படமுமே இல்லை. ஸோ விழித்திரு வந்து ஒரு நைட்டு படம், அதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு படம் எதுவுமே இல்லை. எப்போவுமே யாரும் தொடாத, பதிவு செய்யாத கதைகளை செய்யணும்னு விரும்பக்கூடிய ஒரு கலைஞன் நான். 2வது நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்திலேருந்து வந்தக்கூடியதுனால இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோவில் இஸ்லாமியர்கள் வந்து இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடி இருக்குது. ஒரு வெறுப்பு இருள் நம்மளை சுற்றி இருக்குது. அந்த வெறுப்போட இருளில் நாங்கள் ஒரு பேரன்போடைய சுடரை ஏற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுருக்கோம். அந்த சுடரை ஏற்றக்கூடிய அந்த முயற்சியில் நிறைய கைகள் இணைஞ்சிருக்கு. அன்பின் தீபம் தான், அன்பின் வழியை சார். நீங்கள் சார் பேசுவாங்க. கஸ்தூரிராஜ் சார் இந்த படத்தில் யூசுஃபா வாழ்ந்திருக்காருன்னு நீங்கள் எல்லாம் சொன்னீங்க. சார் அந்த அனுபவத்தை சொல்லுவார். வந்து இன்னும் யூசுஃபா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் அவங்க தான் இருக்காங்க நம்மளை சுற்றி. எனக்கு இது ஒரு புது பிறவி. 1952 நான் ஒரு சுத்தமான இந்து குடும்பத்தில் பிறந்தவன். 73 வருஷமாக ஒரு இந்துவாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், இப்போவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நடுவில் இந்த மீராபாய் என்னை கொஞ்சம் கூட்டிகிட்டு போய் ஒரு இஸ்லாமியனை பிறக்க வச்சுட்டார். நான் இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கி 12வது நாளா, இன்றைக்கி 12வது நாள் ஆயிருக்கு. இந்த படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியல, நான் என்ன பெருசாக செஞ்சேன் என்ன அப்படின்னு. ஒருவேளை இஸ்லாமியர்களுடைய உணர்வுகள் அவ்வளோ நுட்பமாக இருக்கா,
எதனால் நான் அதில் கவரப்பட்டேன் அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. எல்லா இடங்கள்லையுமே பார்த்தோம்னாக்க என்னை பார்த்தோன்னே வாங்க யூசுப் பாய், வாங்க யூசுப் பாய், அஸ்ஸலாமு அலைக்கும் யூசுப் பாய், இப்படி தான் சொல்கிறாங்க. கஸ்தூரி ராஜாங்கிறது மறந்து போச்சு. இப்படி மறந்துருமோன்னு ஒரு பயமும் இருக்குது எனக்கு. அந்த அளவுக்கு என்னை பண்ண வச்சவர் அவர் தான். எனக்கு என்னுடைய நடிப்பு சுதந்திரத்தில் அவர் தலையிடல, அவருடைய இயக்கம் சுதந்திரத்துலேயும் நான் தலையிடல. நிறைய இடங்களில் எங்கே கோயம்புத்தூர்லையா ஒரு கேரளாவிலையா கோயம்புத்தூர்ல ஒரு ஆண் அழுதாரு. ஒரு ஆண் வந்து போலன்னு கண்ணீர் விட்டுக்கிட்டே, எப்படி நீங்கள் இப்படி ஒரு படம் எடுத்தீங்க, எங்களுக்கு நம்ம மதத்துக்காக எப்படி எடுத்தீங்கன்னு அவர் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. பேசுகிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் பேசுகிறார். இங்கே ஒரு அம்மா 20 வருஷம் கழிச்சு இப்போ தான் தியேட்டருக்கு வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இது சின்ன படம் தான். மிகப்பெரிய படம், மிகப்பெரிய மதத்தை பற்றி உலகம் பூரா போய் பரவக்கூடிய மிகப்பெரிய படம். ஆனால் சின்ன பட்ஜெட் படம். இந்த படத்துக்கு இப்படி ஒரு ரெவல்யூஷன் கிடைச்சதுங்கிறது நாங்கள்லாம் பண்ண அதிர்ஷ்டம். நீங்கள் கொடுத்த சப்போர்ட் எல்லா தேட்டர்லையும் பார்க்குறோம். அவங்கவுங்க உள்ளுணர்வோடு பார்க்குறாங்க. ஏன்னா இதில் விஷுவல் அடிக்கிறதுக்கு இடமில்லை, என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிளாமருக்கு இடமில்லை, குத்துப்பாட்டுக்கு இடமில்லை, ஆக்ஷன் பிளாக் சண்டை காட்சிகளுக்கு இடமில்லை. இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்தும் கூட ஒரு இஸ்லாமிய பண்பாடு, பழக்க வழக்கங்கள், குடும்ப கட்டுப்பாடு, இதனால் ஈர்க்கப்பட்டு இன்றைக்கி அந்த இஸ்லாமியை விட்டு எல்லாருமே படையெடுத்து வந்திருக்காங்கன்னா இதை விட எங்களுக்கு என்ன வேணும்? இந்த ஒரு சின்ன படத்துக்கு இன்றைக்கி படங்கள் ஓடணுன்னா பிரம்மாண்டமான நடிகர்கள் வேணும், பிரம்மாண்டமான அரங்கங்கள் வேணும், ஆயிரக்கணக்கில் துணை நடிகர்கள் வேணும், குத்துப்பாட்டு வேணும், டான்ஸ் வேணும். இதெல்லாம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ஒரு அழகாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி, ஒரு தண்ணீர் மாதிரி, அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்த மீரா கதிரவனுக்கு நானும் உங்கள் மதமும் கடமைப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு இன்றைக்கி யார் எடுக்கிற இப்படி ஒரு, நாங்கள் கூட அப்படி எடுக்கலை, அவர் எடுத்திருக்காருனாக்கா இது ரொம்ப பெரிய ஒரு வலிமையோடு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. அவருக்கு நான் ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன். என்னை கொண்டு போய் இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளே விட்டுட்டாரே, இனிமேல் நான் முழு இந்துவாக நடமாட முடியுமா அப்படிங்கிறது எனக்கே ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த அளவுக்கு காட்சி அமைப்புகள், இந்த பையனை அடிக்கிற சீன் ஒன்று இப்போ தான் பார்த்தேன் நான். அதில் என்ன மாதிரி ஒரு காட்சி அமைப்பு, நான் பார்க்காத விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிற விஷயங்களை இவ்வளவு டீப்பாக உள்ள நுழைஞ்சு போய் இன்னொன்று அந்த வெளிநாட்டு விஷயங்களை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு. அந்த சுன்னத்து கல்யாணம் நான்லாம் கேள்வி தான் பட்டிருக்கேன், நான் பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். அது அவ்வளோ டீட்டெயில் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னு ஒரு சத்தத்தை போட்டாலே போதும், அது முடிஞ்சிருச்சுன்னு புரிஞ்சிடும். ஆனால் அவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அந்த தம்பிக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அது எவ்வளவு டீட்டெயிலாக எடுத்து அதெல்லாம் பார்ப்பாங்களே. அதில் நடித்த நடிகர்களை நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே சின்ன சின்ன நடிகர்கள், யாருமே என்னை தவிர, நான் கூட டைரக்டர் தான், எனக்கு கூட அவ்வளோ தூரம் தெரியாது. இவ்வளவு புது மூன்களை வச்சு இப்படி ஒரு படத்தை கொடுத்த மீரா கதிரவனுக்கு ரொம்ப பாராட்டுகள். இன்னும் நீங்கள்லாம் கொடுக்குற சப்போர்ட்டை பார்க்கும்போது நம்ம கூட ஒரு இஸ்லாமிய படம் எடுக்கலாமா அப்படின்னு எனக்கு தோணுது. பட் நம்மளால் முடியாது, அது அவரால் தான் முடியும். அவ்வளோதான். என்ன, உங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. நீங்கள்லாம் கொடுக்குற ஆதரவு தான், இந்த மக்களோட ஆதரவு ரொம்ப பெருசாக இருக்குது. குறிப்பாக அந்த படத்தில் மயில்வாகனன் ஒரு கதாபாத்திரம் இருக்குது, ஒரு இந்து கதாபாத்திரம். அவர் யூசுஃபோட ஃப்ரெண்டாக நடிக்கிறாரு. அவர் முக்கியமான காட்சியில் வந்து அவர் யூசுஃபுக்காக அவர் அழும்போது தேட்டரே கதறி அழுகிறோன்னு சொல்கிறாங்க. அதுதான் அந்த நிலத்தோடைய அழகு, அதுதான் தமிழ்நாட்டோடைய நல்லிணக்கத்துக்கான சான்றாக அந்த பூமி இருக்குது. ஸோ இந்த நட்பையுமே இந்த படம் பேசுது. அதனால தான் முஸ்லீம்ஸ் ஆடியன்ஸ் எவ்வளோ வர்றாங்களோ அவ்வளோ அளவுக்கு இந்து ஆடியன்ஸும் வர்றாங்க, கிறிஸ்டின்ஸ் வர்றாங்க. இந்த படத்தை வந்து மதம் கடந்து, சாதி கடந்து, எல்லாவற்றையும் கடந்து இந்த படத்தை மக்கள் தழுவிக்கிட்டாங்க, கட்டி அணைச்சிக்கிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இணக்கமான உறவு இங்கே இருக்குது. தமிழ்நாடு அதுக்கு சான்றான ஒரு நிலம்ங்கிறதுனால அது நடந்திருக்கு. அதுக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ரொம்ப சந்தோஷம். திருநெல்வேலி நான் ஃபஸ்ட் டைம் வரோம்.
ஸோ ஹபீபிக்காக வந்திருக்கிறதுலையும் உங்களையெல்லாம் பார்க்க முடிஞ்சதுலையும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹபீபியில் நான் சாலிஹா சாச்சி அந்த கேரக்டர் தான் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு அடையாளம் தெரியாது, அதனால தான் சொல்கிறேன். இந்த ஹபீபி பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன அக்செப்ட் பண்ணாலும் அதுக்கு மீதி ஒரு 100 மடங்கு மீதி எக்ஸ்ட்ரா ஷோஸ் வராங்க. அதுக்கு மேலே ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸு. இப்போ இன்றைக்கி நம்ம தென்காசி போன போது அங்கே இருந்து ஒரு 4 times 5 times பார்த்தவங்களெல்லாம் இருக்குது இந்த சேம் படத்தை. ஸோ பார்த்துட்டு அவங்க ஃபேமிலி கூட்டிகிட்டு எகெயின் வராங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ எல்லா ஏஜ்லேயும் எல்லா ஜென்ரேஷன்லேயும் பார்க்க முடிஞ்ச ஒரு ஸ்டோரி. ஸோ அது நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு எப்போவுமே தேங்க்ஸ் டு மீரா சார். அதுக்கப்புறம் நம்ம சினிமாட்டோகிராஃபர் மகேஷ் முத்துசாமி சார், மியூசிக் சாம்சிஎஸ் எல்லாரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கோம். ஈவன் நம்ம ஆக்டர்ஸ் எல்லாருமே நியூ ஃபேஸ், பட் முடிஞ்ச அளவு நல்லா பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் ஈசா. வந்தோடனே கூப்பிட்றாங்க, அபுதாயிரம் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அங்கே ஒருத்தர் வந்து கேட்குறாரு, என்ன உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்தளவு வந்து அந்த கேரக்டர் வந்து ரொம்ப எல்லாருமே பாதிச்சிருக்கு. எல்லாமே என்னோட குரு மீரா கதிரவன் சாரோட ஒரு இதுதான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லா குடும்பமாக வந்து பார்க்குறாங்க. என்னென்னா எனக்கு திருநெல்வேலிக்கும் நிறையா சம்மந்தம் இருக்குது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க. நான் ஒரு 2-3 வருஷம் இங்கே தான் சுற்றிட்டு இருந்தேன். ஆமாம், படிக்கிறேன்ற பேரில் அப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து ரொம்ப பாசமான ஆட்கள். அதே மாதிரியாக படத்தையும் வந்து அந்தளவுக்கு குடும்பமாக வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுறாங்க. சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக இன்னும் 2-3 தடவை வந்து பார்க்குறவங்க இன்னொரு 4-5 தடவை வந்து பாருங்கள். நல்லா இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி இந்த இது நான் 11th படிக்கும் போது நடந்துச்சு. அம்மாவை தான் ஃபஸ்ட் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அம்மாவால் போக முடியாதுங்கிறப்போ இந்த ஏஜில் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வந்தாங்க. தென்காசியில் வச்சு ஆடிஷன் நடந்துச்சு. ஆடிஷன் போய் செலக்ட் பண்ணி ஒரு 15 days கிட்ட ஷூட் இருந்துச்சு. அந்த ஹோல் சீன் நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து நிலோஃபரோட ஃப்ரெண்ட் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அந்த ஹோல் சீனில் நான் ஃபஸ்ட் ஹாஃபில் வர்றது ஃபுல்லாக ஒரு 15 days கிட்ட ஷூட் இருந்துச்சு. ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நமக்கு எப்போவுமே தெரியாதுல்ல, படம்னா இதுதான் அதுதான் அப்படின்னு நினச்சிடுவோம். எனக்கு உண்மையாகவே போன பிறகு ஒரு சீனுக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க அப்படிங்கிறதே எனக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. அதுலேருந்தே நான் எந்த படத்தையும் குறை சொல்கிறதே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ். நான் என்னுடைய பேர் மீரா கதிரவன். நான் இந்த படத்தோட டைரக்டர். எனக்கு வந்து கடையநல்லூர் பக்கம் சொக்கம்பட்டி மேல சொக்கம்பட்டின்னு சொல்லக்கூடிய திரைப்படம் தான் என்னுடைய சொந்த ஊர். என்னுடைய தந்தை பெயர் அப்துல் ஹமீத், தலைமை ஆசிரியர். அம்மா நல்ல மீரா, அதனால அம்மாவுடைய பேர் அம்மா பிடிக்கிறதுனால மீரா கதிரவன் பேர் வச்சுருக்கேன். நாங்கள் நிறைய இந்த படம் வந்து ஒரு 5 வருஷமாக இந்த படம் நாங்கள் எடுத்தோம். ஆனால் 20 வருஷமாக இந்த படத்தை நினைச்சிட்டே இருந்தோம். ஆனால் 100 வருஷமாக தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் இல்லைங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்படி ஒரு படம் தேவை அப்படிங்கிறத வந்து உணர்ந்து நாங்கள் இப்படி நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருந்தது. ஒரு முஸ்லீம் சமூகத்தை பற்றி ஒரு கதை எழுத முடியுமா? அது சினிமாவுக்கான கதை எழுத முடியுமா? அது சினிமாவை ஆகுமா? ஷூட்டிங் அலோவ் பண்ணுவாங்களா? இல்லை எடுத்தா வந்து தேட்டருக்கு வருமா? தேட்டருக்கு வந்தால் மக்கள் பார்ப்பாங்களா? அப்படியே பார்த்தாலும் முஸ்லீம் பார்ப்பாங்களா? அப்படிங்கிற இப்படி பல கேள்விகளுக்கு வந்து ஒரே ஒரு பதில் மக்கள் வந்து ரொம்ப பிரமாதமான ஆதரவு கொடுத்து இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து இன்னைக்கு இது ஒரு இஸ்லாமிய களம். இது வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ள எல்லாருமே சொல்றாங்க. ஒரு இஸ்லாமிய தெருக்குள்ளார, ஒரு இஸ்லாமிய வீட்டுக்குள்ளார, ஒரு இஸ்லாமிய குடும்பத்துக்குள்ளார நாங்களும் ஒரு ஆள் அந்த கதையில மாறிடுறோம் அப்படின்னு. அப்படி ஒரு களமா இருந்தாலும் இந்த படம் மனித உணர்வுகளா எல்லா மனுஷங்களையும் முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் அப்படின்னு எல்லா மனிதர்களையுமே இந்த படம் வந்து ஒருங்கிணைச்சிருக்கு. எல்லாருமே இந்த படம் பார்த்துட்டு வந்து எங்க வீட்லயும் இப்படிதான் இருக்கு, நாங்க இஸ்லாமியர்களை குறித்து எங்களுக்கு வேற ஒரு புரிதலா இருந்துச்சு, எங்களுக்கும் அவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, எங்க வீட்டுல இருக்க மாதிரி தான் இருக்காங்க, எங்க வீட்டுல இருக்கிற சாட்சி மாதிரி தான் அவங்க வீட்டுல இருக்காங்க, எங்க வீட்டுல நாங்க சண்டை போடுறது மாதிரி தான் அவங்க சண்டை போடுறாங்க, எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் எப்படி இருந்தா அப்படிதான் இருக்கு இப்படின்னு மக்கள் போற வர இடங்கள் எல்லா இடங்கள்லுமே ரொம்ப கொந்தளிப்பான மனநிலை. சொல்ல போனா வந்து 20 வருஷங்களுக்கு பிறகு தேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும்னு சொல்றாங்க, எல்லா இடங்களையும் சொல்றாங்க. நிறைய உங்களோட நோயெல்லாம் பார்க்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா ஆமான்னு விளையாடுறீங்க. அது இந்த படத்துடைய பெரிய வெற்றியாக நாங்கள் பார்க்குறோம். வந்து அதே நேரத்தில் வந்து
உங்கள் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, இந்த படம் வந்து நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. ஏன்னா தமிழில் நல்ல முயற்சிகள் வந்து பெரிய அளவில் கொண்டாடப்பட்டிருக்கு, பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. வந்து நிறைய கையில் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஒரு அம்மாலாம் வந்து கோயம்புத்தூரில் நான் வந்து காஃபா படத்துக்கு பிறகு நான் அந்த படத்துக்கு வர்றேன் அப்படின்னு கைகளை பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி படங்கள் நிறைய பண்ணணும்னு சொன்னாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு இந்து சமூகத்தை சேர்ந்த ஒரு மாற்று சகோதரர் நண்பர் ஒருத்தர் வந்து எந்திரிச்சு மைக்கு வாங்கி அவர் பேசுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணாரு. ஆனால் அழுதுகிட்டே இருந்தார். ஏன்னா இது எல்லாமே என்னன்னா இன்னைக்கு வந்து அன்பு வந்து ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்க காலகட்டத்தில் இந்த படம் அன்பை பேசுறதுனால மேபி வந்து அதை எல்லாரும் அவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாரும் தியேட்டர்களில் வந்து இந்த படத்தை இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி எங்களை வெற்றியடைய செஞ்சதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நன்றி. மேலப்பாளையத்தை சேர்ந்த நிறைய பேர் இதில் டப்பிங் கொடுத்துருக்குறாங்க. மேலப்பாளையத்தை சேர்ந்த ஒரு சில பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. இது கடையனூர் வாழ்க்கைக்கும் மேலப்பாளையம் வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கடையனூர் வாழ்க்கைக்கும் திருநெல்வேலி வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த உங்களுடைய ஆதரவு வந்து நிறைய விஷயங்களை வந்து தமிழ் சினிமாவில் உருவாக்க போகுது. இது ஒரு புதிய பாதை. இந்த பாதை வந்து இன்னும் இந்த ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வர போகிறாங்க. அது வந்து இஸ்லாம், முஸ்லீம், கிறிஸ்டின் எல்லாருமே வந்து ஏன்னா நிறைய மாற்று மத சகோதரர்கள் வந்து இந்து சகோதரர்கள் வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு இஸ்லாமியர்களுக்கு கொஞ்சம் புரிதலே மாறிடுச்சு. நாங்கள் கடந்த 20 வருஷமாக சினிமாவில் நாங்கள் பார்த்த முஸ்லீம்கள் எங்களுக்கு வேற ஒன்றா சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த படம் வந்து அந்த புரிதலெல்லாம் மாற்றிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, தென்காசி மாதிரி இடத்துலையே ஒரு ஷோ அப்படி தான் ஆரம்பிச்சு 5 ஷோ 6 ஷோ இன்னைக்கு தேட்டர்ஸ்லாம் நிறைய எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து டே பை டே வந்து ஷோஸ் இன்க்ரீஸ், தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. பொருளாதார ரீதியாகவும் இந்த படம் வந்து ஹிட்டுன்னு ப்ரொடியூசரே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க வந்து. ஸோ ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த மக்களை குறித்த இந்த புரிதலை இந்த படம் உருவாக்கியிருக்கிறது தான் நான் ஒரு பெரிய வெற்றியாக பார்க்குறேன். அதுதான் அந்த படம் எடுக்கப்பட்டதோடைய நோக்கமாகவும் இருந்தது. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து வேணும். இது வந்து சார் வந்து உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கஸ்தூரி ராஜா சார் இந்த படத்தில் யூசுஃபா நடிச்சிருக்காங்க. நடிகர் தனுஷ் சாருடைய அப்பா, செல்வராஜ் சாருடைய அப்பா. ஆனால் இப்போ போற வரவங்க எல்லாரும் யூசுஃபா தான் சொல்றாங்க. பாப்பா இவங்க வந்து சாட்சி கேரக்டர் நடிச்ச அனுசூயா ராஜன், சாலியா கேரக்டர் நடிச்சிருந்தாங்க இல்லையா, அவங்க அவரு அபுதாபி இந்த படத்துல ஹீரோயினா பெரிய அபுதாபிலுமே அவர் தான் நடிச்சார். ஒரு 20 கிலோ உடம்பை கூட்டி குறைச்சி திரும்ப உடம்பை கூட்டி இவங்களும் அந்த மாதிரி தான் பண்ணாங்க. தாடி வளர்த்தன. ஆமா, சார் தாடி வளர்த்தாரு. அதனால இப்போ சார் தாடி வளர்த்துன்னு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லுவாரு. இந்த எங்களுடைய உரையாடலுக்கு பிறகு உங்களுடைய கேள்விகள் இந்த படம் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இப்படியான அடுத்தடுத்த படங்களை நோக்கி நகர்வதற்கு அதெல்லாம் எங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க எது வேணாலும் பேசலாம். அவங்க இப்போ சார் பேசுவாரு. இதுக்கப்புறம் நான் என்ன பேசுறேன்? இன்னைக்கு வந்து புதன்கிழமை. ஆமா ஆமா, நாளைக்கு வியாழக்கிழமையோட 2 வாரம் முடிஞ்சு 3வது வாரம் ஸ்டார்ட். 3வது வாரம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு 3 நாள் வெள்ளி, சனி, ஞாயிறுலேயே பல படங்களுடைய கதைகள் முடிஞ்சுப்போம். ரொம்ப பெரிய படங்கள் கூட ஒரு முதல் வாரத்தை எட்டி பிடிக்கிறதுக்கு தாளம் போடுது. அப்படி இருக்கிறப்போ உங்களை நம்பி எடுக்கப்பட்ட ஒரு சின்ன படத்துக்கு இந்த புதன்கிழமையிலே இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா இனி 3வது வாரத்தில் இது இன்க்ரீஸ் ஆகும். உண்மையிலேயே இந்த படம் சொல்ல போனாக்கா போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. முதல்ல ஒரு சின்ன மழை பெஞ்சு கொஞ்சம் தண்ணி வந்து நிறைய தண்ணி வந்து அப்படிதான் வந்துட்டு இருக்கு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் இவ்வளோலாம் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு இது எந்த இடத்துல எனக்கு அதிர்ச்சியாக இருந்ததுன்னா, நான் இந்த 15 நாளுமே அவர் பின்னாடி அவர் முன்னாடி போறாரு, நான் நாட்டுப்படி மாதிரி பின்னாலே போயிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் என் பின்னால நிறைய பேர் வருவாங்க, நான் இவர் பின்னால போயிட்டே இருக்கேன். எல்லா தியேட்டருக்கும் போகிறோம், ஆயிரக்கணக்கான மக்களை பார்க்குறோம். இந்த இஸ்லாமியர்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பு? நம்ம ஏன் இவர் கூட போகிறோம்? இப்படி நிறைய சாப்பாடு இஸ்லாமிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கேன், என்னமோ இருக்கு. அது எப்படிங்கிறதுக்கு எனக்கு எந்த இடத்துலையும் எனக்கு பயம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல எனக்கு பயமா இருக்கு. இந்த படம் கொஞ்ச
நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் தனுஷ் வீட்டில் எல்லாருமே பார்த்தோம். எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அட்டண்டன்ஸ், அதில் என் பேர பிள்ளைகள் உட்பட. எனக்கு அப்போ தான் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு, என்னன்னா சொல்ல போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப இவர் முதல்ல 8 நாள் அப்படின்னு ஏமாற்றி கூப்பிட்டு வந்தாங்க. அப்புறம் 12 நாள்னாரு, 16 நாள்னாரு. அப்புறம் அது போயிட்டே இருந்தது. அப்புறம் 40 ஆச்சு. அதோட தான் போச்சா என்ன கூடிச்சாங்கிறது தெரியல. அப்புறம் கணக்கு வைக்க முடியல. டேபிக் அதோட அதிகம். அப்போ எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் சந்தேகமாக வந்துருச்சு, என்ன அப்பா ஏதோ சின்ன வீடு வச்சுருக்காரா, என்னம்மா நீங்கள் செக் பண்ணீங்களா, எங்கே போகிறாரு, எங்கே வர்றாரு, இப்படியெல்லாம் எடுத்த படம். அன்றைக்கி எல்லாரும் படம் பார்த்தாங்க. எனக்கு பயம். ஏன்னா நமக்கு அங்கே சுதந்திரம் கிடைச்சா தான் என்னால் வெளியில் சுவாசிக்க முடியும். படம் முடிச்சுட்டு எல்லாம் வெளியில் வந்தாங்க. ஏதாவது என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். என்ன சொல்ல போகிறாருன்னு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் பார்வையில் பயம், அவர் பார்வையில் என்னன்னு எனக்கு தெரியல. பிரமிப்பு பிரமிப்பு இல்லை. அவர் பிரமிக்க மாட்டார். நீங்கள் எதை பார்த்தோம், உலகம் தான் அவரை பார்த்து பிரமிக்கும். அவன் அந்த மாதிரி இல்லை. அப்புறம் அப்படின்னாரு. என்னப்பா மூங்குற சொல்லி என்னன்னு, என்னப்பா இப்படி பண்ணிட்டீங்க, இன்னும் பயம் கூடுது. என்னடா என்ன சொல்ல போகிறான், என்ன போதும், நாளை கூட வீட்டுக்கு வெளியில் போகிறத நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாரோ. நான் என்னமோ சாதாரணமாக நினைச்சேன்ப்பா, நீங்கள் பொழுது போகாமல் போகிறீங்க வரீங்க, யாரோ உங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. அவர் ஏமாற்றி தான் கூட்டிகிட்டு போனாருன்னு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. சூப்பராக பண்ணிட்டீங்கப்பா, சூப்பர். பொறுமையான ஒரு படம் இப்படிதான் பண்ணணும். எனக்கும் அப்படித்தான் ஆசை. எதையாவது பண்ணணும்னா நான் பண்ணியிருக்கலாம். என் மகன் சொன்ன அதுதான் பெரிய வெற்றி. என் அதைத்தான் உங்களுக்கு பார்க்குறேன். இந்த டைரக்டர் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. அவர் படத்துக்கு நான் விழித்திரு படத்துக்கு நான் வந்திருந்தேன். அவரை பாராட்டினேன்னு அவர் சொல்றாரு. நான் பாராட்டி இருப்பேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் சந்திச்சேன். ஒரு கிட்டத்தட்ட 2-3 வருஷமா கணவன் மனைவி மாதிரி. அவர் மனைவியோட எங்க அவ்வளவு நாள் இருந்தார். அப்படியெல்லாம் இருக்கும். இவர் என்ன பண்றாருங்கிறது எனக்கு கொஞ்ச நாளைக்கு மேலே இது ஒரு கேள்வி குத்து மாதிரி தெரிஞ்சிருச்சு. என்னடா இது விளையாடுறாங்களா என்ன? நானே பயந்துட்டு ரிலீஸுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் படத்தை பார்த்தேன். அப்பதான் தெரியுது ஒரு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. இதுல இஸ்லாமிய பெண்கள் எப்படி கட்டுப்பாடா இருக்காங்க, எப்படி ஸ்திரமா இருக்காங்க, எப்படி போல்டா இருக்காங்க. இத 3 பெண்களை கிரியேட் பண்ணி அவங்களை உருவாக்கி 3 விதமான கதாபாத்திரங்களை சொல்லியிருக்காரு. இதுல முதல்ல எடுக்கணும்னா இந்த சாட்சி அதெல்லாம் நிறைய இஸ்லாமிய உறவுகள் சேர்த்து போச்சு. நீங்க இனிமேல் என்னை ஏமாற்ற முடியாது. அது பாருங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுல வெளியில எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, முஸ்லீம்கள் நிறைய வெளிநாட்டுக்கு போறாங்க. அங்க இருக்கிற பணத்தை, ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வர்றாங்க. இங்க நிறைய சொத்து சுகங்கள் வாங்குறாங்க, அனுபவிக்கிறாங்க. அவங்கள விட சந்தோஷமா யாருமே இல்லை. அப்படித்தான் எனக்கு வரைக்கும் கண்ணோட்டமா இருந்தது. இந்த படத்துல பார்த்தா தான் அந்த குடும்பத்துல அவங்க வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஒரு கல்யாணமான அந்த வயசு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இன்பங்களையும் அனுபவிக்கிற வயசு. புருஷனோட எப்படியெல்லாம் இருக்கணும் நம்ம கற்பனை பண்ணுவோம், பொண்டாட்டியோட எப்படியெல்லாம் இருக்கணும்னு கற்பனை பண்ற ஒரு வயசுங்க. இந்த வயசை இழந்துட்டு அந்த ஏக்கங்கள் அந்த பொண்ணு எப்படி வெளிப்படுத்தி இருப்பா, அந்த கண்கள் எப்படி பேசுது, அந்த கேசட்ல பேசுற ஒரு கலாச்சாரம் இருக்குங்கிறது இந்த படம் பார்த்து தான் எனக்கு தெரியும். அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் புதுசா அவரு சொல்லியிருக்காரு. அவன் அங்க இருந்து கேசட்ல அனுப்புறான்.
வச்சிங்கன்னாக்க அது ஒன்று பாருங்க இல்லை பர்வீன் பர்வீன் அந்த பொண்ணு தாங்க உறுதியான கதாபாத்திரம். அந்த சின்ன வயசுல ஒரு வாழ்க்கையை தூக்கி எறிகிறதுக்கு எப்படி தயங்காம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா பாருங்க. அது ஒரு வார்த்தையில ஒரு வரி வசனங்கள் இருக்கு. அந்த நடை, இந்த பார்வை இவ்வளவு இருக்கு. இதுக்கப்புறம் எல்லோரும் பார்க்காமலே பேசின பொண்ணு, பார்த்து பார்த்து கண்கள்லயே பேசி காதல் வளர்ந்து கடைசியில் அது நிற்கும் போது கூட 2 க்ளோஸுக்குள்ள மொத்த படமும் முடிஞ்சு வச்சு அவன் நிற்கிறான், அந்த பொண்ணு நிற்கிறான், அவர் டைட்டில் போடுறார். இந்த குலா வாங்குறதுங்கிறது இதில் தான் பார்க்கணும். பெரிய அந்த காதல் படம் தான். நாங்களும் இல்லாட்டி அது காதல் படம் தான், முழுமையான ஒரு காதல் படம். இது அவருக்கு இன்னும் இந்த வெற்றி பத்தாதுங்க, இதெல்லாம் போதாது. இது வந்து இந்நேரம் வேறொரு படமாக இருந்தால், வேறொரு ஹீரோடைய படமாக இருந்தால் எல்லா மதத்தவரும் உட்கார்ந்து குறி பண்ணியிருப்பாங்க. இது வெற்றி தான். இது நாங்கள் எதிர்பாராத ஒரு அதிர்ச்சிகரமான வெற்றியை நீங்க கொடுத்துருக்கீங்க. ஆனால் இது பத்தாது. அவர் வந்து வெறும் சினிமா எடுக்கலைங்க, இந்த மதத்துக்காக ஒரு பெரிய தொண்டு செஞ்சிருக்காரு. எங்க மதத்துக்கு நாங்க யாரும் அப்படி செய்யவே இல்லை. பணத்துக்காக தான் படம் பண்ணியிருக்கோம். 73 வயசு இன்னைக்கு வரைக்கும் பணத்துக்காக தான் படம் பண்ணியிருக்கோம். அவரும் அது மாதிரி பண்ணணும்னா 4 மாசத்துல ஒரு படம் பண்ணியிருப்பார். இது 4 வருஷ படம். அவருக்கு இன்னும் நீங்க நிறைய வெற்றி கொடுங்க. மறுபடியும் எல்லாருமே நீங்க பாருங்க, உங்களை பத்தின கதை தான், உங்க வீட்டு கதை தான், உங்க குடும்பத்தாருடைய கதை தான். தயவு செஞ்சு இன்னும் நீங்க வெற்றி கொடுங்க. நாங்க திருப்பி இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு அவருக்கு தயாரா இருக்காரு, வெளியிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சொன்னாங்க. ஆனா இதுல கூடுதலா ஒண்ணு என்னன்னா, எல்லா தியேட்டர்களையும் போய் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் முஸ்லிம்ஸ் நண்பர்கள், சகோதரர்கள், உறவினர்கள் எல்லாரும் வந்து எங்களுக்கு கூட்டமா வந்து எங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இஸ்லாமியர்களை பத்தி நாங்கள் நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். எவ்வளோ பேர் எங்களுக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ள போன மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களை யாராவது கேள்வி கேட்கலாம் அப்படின்னா, நீங்க இந்த படம் சம்பந்தமா உங்களுக்கு பதில் விரும்பணும்னா நீங்க பேசலாம். அவங்க சார், நீங்கள் தெரியும் திவான் சார், உங்களை நான் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடியிருக்கேன். நீங்கள் தமிழில் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர். 270 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். 270 புத்தகங்கள் சார். மற்ற முக்கியமான வரலாறு கோல்டு க்ளோஸ் குலா, அதில் பாரதிராஜா ரேங்க் மேலே போயிட்டீங்க. கதையில வந்து கடைசியா முடிவு வந்து ஹீரோ ஹீரோயின் சேர்ற மாதிரி இல்லல்ல, அது 2வது பாட்டு உண்டா? நீங்க என்ன விரும்புறீங்க? கேக்குறேன், உங்களுக்கு என்ன விருப்பம்? வரணும் சார், 2வது பாட்டு எடுக்கணும். ஆக்சுவலி என்னன்னா வந்து, இந்த கதைக்குள்ள நீங்க வந்துட்டீங்கல்ல, இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்கல்ல, தெருக்குள்ள வந்துட்டீங்கல்ல, 2 மணி நேரம் எங்களுக்காக நீங்க செலவழிச்சீங்கல்ல. இப்போ நான் என்ன பண்றோம், ஒரு கட்டத்துக்குள்ள பேனா உங்களை கொடுத்துறோம், நீங்க முடிவை நீங்க எழுதிக்கீங்க. அது வந்து என்னன்னா, நாங்க 2 மணி நேரம் எங்களுக்காக நேரம் செலவழிச்ச உங்களுக்கு நாங்க உங்களை வேல்யூ பண்றதால அதை ஓப்பன் எண்டுன்னு சொல்லுவாங்க சினிமாவில். அது உத்தி. ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட அவங்க முடிவை ஒப்படைக்கிறது, அது ஒரு உத்தியா இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து ஹபிபியோடைய 2 பார்ட் உங்களுடைய சப்போர்ட்ல எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. மேபி இந்த படம் வந்து வளைகுடா நாடுக்கு போகாமலே இங்கேயே இருந்து வளைகுடா வாழ்க்கையை சொல்லிச்சு, எப்படி சொல்லிச்சோ அதே முறை முழுக்க வளைகுடாவில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களுடைய உணர்வுகளை சொல்லலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கு. பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்க சார். ஒரு செய்தி இதில் வந்து எல்லாருக்கும் வந்து புரியுற மாதிரி ஒரு செய்தி. அதாவது எல்லா குடும்பங்களையுமே வந்து பிரச்சனைகள் இருக்குது. பிரச்சனைகள் இல்லாத குடும்பம். அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த ஆண் வந்து ஒரு அமைதியாக கடந்து சென்று போயிடறான். அப்போ அங்க அந்த பெண் வந்து கேட்குறாங்க, நான் ஒண்ணுமே செய்யலையே, நான் எதுவுமே பேசலையே அப்படிங்கிற அந்த கேரக்டர். அப்புறம் நீ ஏன் எதுக்காக எதுவுமே பேசாம இருக்கிற, அதுதான் அங்க இந்த மெயின் பாயிண்ட். நிறைய குடும்பங்கள்ல வந்து இந்த பெண்கள் வந்து எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கேள்வி அதுதான்.
எனக்காக நீ பேசுனியா? நான் அதான் எதிர்பார்த்தேன். உன் குடும்பத்துல யாரு, உன் சகோதரிகளை, உங்க அம்மா யாருனாலும் எப்படி நடந்துக்கிட்டோம். ஆனா எனக்காக நீ ஒரு வாய்ஸ் கொடுத்தியா? அது அந்த பெண் வந்து ஒரு ஆதங்கத்தோட ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அந்த செய்தியை வந்து தெளிவா பதிவு பண்ணி இருக்கிறீங்க. அது ரொம்ப பிடித்தமான விஷயமா எனக்கு இருந்தது. அது நிறைய மக்கள் வந்து அதை மிஸ் பண்ணி வாழ்க்கையில வந்து இன்னைக்கு அதை தொலைச்சிட்டு பார்த்துருக்கிறாங்க. நிறைய பெண்கள் வந்து அதை ஏமாற்றத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. இது எல்லா ஆண்களுக்கும் ஒரு செய்தியா நீங்க கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஐயா யூசுப் ஐயாவுக்கு ஒரு கேள்வி. நீங்க அப்படி மையத்தில் சொல்லுவாங்கல்ல, இறந்து போன ஆளாக உங்களை அப்படியே போட்டு குளிப்பாட்டும் போது அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எப்படி அந்த காட்சி, அந்த நினைப்பு இருந்துச்சு? ஒன் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், தன்னுடைய மகனை வந்து ஊர் ஜமாத் பஞ்சாயத்துல புளிய விழார வச்சு அடிக்கிறாங்க. தாங்குமா தாங்குமா தாங்குமான்னு ஒவ்வொரு தொகை 1000, 900, 800. நீங்க அந்த 300 ரூபாய்க்கு வரும்போது தாங்குவோம் தாங்குவோம்னு சொல்லிட்டு வரும்போது அதுல அழுதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? அதனால அப்ப அதுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு பயணம் போகும்போது வயதான பாட்டியம்மாமார்கள்லாம் தன்னுடைய மகனுடைய கண்ணத்தை தொட்டு அல்லாவுடைய காவல் போயிட்டு வரப்பா அப்படின்னு சொன்னதை பார்த்து அழுதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சொல்லப்போனா ஒரு 8-10 இடங்கள்ல அழ வச்சிட்டீங்க. டைரக்டர் அழ வச்சாரு, நீங்க அழ வச்சீங்க, இந்த கதாநாயகன் அழ வச்சாரு. அப்ப அந்த மையத்தை படுத்திருந்தீங்கல்ல, அநேகமா அவங்க ஒரு நாள் முழுக்க தண்ணி ஊற்றிட்டு அந்த உணர்ச்சி இருந்துச்சு. அந்த ஊர் கூட்டத்தில் அடிக்கிறது, பையனை அடிக்கிறது, அதெல்லாம் அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அது நான் கேள்விப்படல. இந்த படத்துல தான் பார்த்தேன். ஒரு இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு பஞ்சாயத்துலையும் ஒரு பழக்கம் இருக்கு. எங்களுக்கு இந்து மதத்தில் வேற பழக்கங்கள் இருக்கு. பஞ்சாயத்தில் அடிக்கிறது அங்கேயும் இருக்கு. இது பார்க்குறேன் நான். எனக்கு அது ரொம்ப எடுத்துறோம் பை. அந்த எல்லாம் பொதுவாக ரொம்ப பொறுப்புள்ள ஒரு தகவல். 4 குழந்தைகளுடைய உயிர் நான். அவங்க 4 பேரும் எனக்கு உயிர். அவங்க மேலே துரும்பப்பட்டா கூட நான் துடிச்சு போயிடுவேன். அப்படித்தான் இந்த 73 வயசுலையும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதனால என் பையனை அடிக்கிறாங்க போது ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணுமோ அதை நான் பண்ணேன். அந்த இயக்குனர் வந்து பக்குவமாக வேலை வாங்கினார். என்னுடைய ஷாட்டெல்லாம் முதலே எடுத்து முடிச்சு அனுப்பிச்சிட்டு ரொம்ப நேரம் காக்க வைக்க பண்ணிட்டார். அதனால அது ஈஸியாக தான் இருந்தது. இந்த படத்தில் ஒட்டுமொத்தமாக நான் ஒரு இந்துலா இருந்து மாறி வந்து இஸ்லாமிய நம்ம நடிக்கணுமே 1% கூட நான் நினைக்கல. அதுக்கு எனக்கு அந்த இஸ்லாமியர்களோட நிறைய எனக்கு பழக்கம் இருந்திருக்கு, நெருக்கம் இருந்திருக்கு. என்னுடைய இஸ்லாமிய கடவுள் ராஜீவரன் அவர் தான் எனக்கு லைஃப் கொடுத்தாரு. அது எப்படி என்னால் ஹபீபில் நடிக்காம போக முடியுமா? அதனால அவருக்கு நிறைய சாப்பிட்ருக்கேன். அதனால இது எந்த இடத்துலையுமே என்னை ஒரு துன்புறுத்தலை. முதல்ல ஒரு இயக்குனருடைய குவாலிட்டியில் அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு நடிகர்கிட்ட எப்படி வேலை வாங்க, சிவாஜி கணேசன் ஐயாவோட கூட வேலை யாரை எப்படி வேலை அப்படிங்கிறதுல ரொம்ப வெற்றிக்காரு. அவர் கொடுத்த சுதந்திரம் தான் நீங்க சொன்ன எல்லா உணர்வுகளையும் காட்ட முடியாது. உண்மையிலேயே நான் எந்த இடத்துலையும் கஷ்டப்படல. நன்றி நன்றி. படத்துல முக்கிய செய்தி இன்னைக்கு வந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை வந்து ரொம்ப அருகி வரக்கூடிய ஒரு சூழல். படத்துல ஒரு கூட்டு குடும்பத்தை இங்கே காமிக்கும் போது இதுல யாரை வச்சு பிரச்சனை வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கிரீன்ல ஒவ்வொருத்தரையா பார்க்கும்போது ஒரு வெளிநாட்டுக்கு கிளம்பி போறாப்ப பணம் வருது, வாழ்க்கை தரங்கள் உயர ஆரம்பிச்சு, அப்போ இதில் யார் மூலமாக அது வந்து டிவைடட் வரும் அப்படிங்கிற ஒரு கவலையை வந்து இந்த படம் ஆடியன்ஸ்க்கு ஏற்படுத்துது. இது இந்த புள்ளி அப்படிங்கிறது முஸ்லீம்கள் இல்லாமல் எல்லாத்துக்கும் மத்தியிலையுமே வந்து சரி காசு வந்துட்டு வசதி வாய்ப்புகள் வந்துட்டு இவங்க வந்து பார்த்து பிரிச்சுருவாங்க அப்படிங்கிற அந்த தோணிகள் அது இல்லாமல் அதில் அந்த சாலியா சாச்சி கேரக்டர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு கேரக்டராக இருந்துச்சு. அவங்க வந்து அந்த குடும்பத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய இணைக்கக்கூடிய அந்த புள்ளியை ரொம்ப சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. இது மாதிரியான வலிமையான பாத்திரங்கள் இது அந்த சினிமா என்பது தனிமனித வாழ்க்கையில் அல்லது ஒவ்வொரு மனிதருடைய வாழ்விலும் நடக்கக்கூடிய
அந்த செயல்பாடுகளுடைய பிரதிபலிப்பாக தான் அது இருக்கு. அந்த வகையில் இந்த மாதிரியான அழுத்தமான கேரக்டர்கள் எல்லாம் வந்து முன்வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு புதிய நம்பிக்கை எல்லாத்துக்கும் அளிக்கி, இது மாதிரியான ஒரு கேரக்டரை, இது மாதிரியான ஒரு படைப்பை நீங்கள் தந்தமைக்காக வந்து தமிழ் சமூகம் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அதே போல வந்து இன்னும் மீண்டும் மிக சிறப்பான வாய்ப்புகளை படைப்புகளை நீங்க இறைவர்களால் எடுக்கணும்னு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. மீரா கதிரவன் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா எனக்கு நன்கு தெரியும். அத்தாவோட பழக்கம் 2000 வருஷத்துக்கு முன்ன தொல்காப்பியத்தினுடைய இந்த மண் சார்ந்த ஒரு படமாக நான் பார்த்திருக்கின்றேன். நான் படத்தை பார்க்கல, படத்தில் நடிக்க வேண்டியவன் நடிக்கவில்லை. சரியா? அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது கூட்டு குடும்பத்தினுடைய ஒன்று அற்புதமாக எல்லோரும் காண வேண்டிய ஒரு படம். என்னுடைய இந்த 2000 வருஷத்துக்கு முன்ன தொல்காப்பியத்தினுடைய மண் சார்ந்த படத்தை இவங்களுக்கு விமர்சனமாக முதல்ல நான் தான் போட்டிருந்தேன். முதல்ல படம் வர்றதுக்கு முன்னாலே ஒன்று எழுதி வச்சுட்டேன். மீரா நான் எப்படியா பார்த்துடணும், கதிரவனை பார்த்துடணும், அப்புறம் கஸ்தூரிராஜ் ஐயாவும் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தில் தான் இருந்தேன். ஏன்னா காரணம் என்னவென்றால் கடையநல்லூர், தென்காசி, மேலப்பாளையம் இந்த தறி நெய்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த படத்தை போட்டிருந்தாங்களே. அது ஒரு தெருவில் வந்து மேலப்பாளையத்தில் கிட்டத்தட்ட 6 தறிகள் ஓடும். ஒரு அற்புதமாக இருக்குது. தென்காசிலையும் ஓடும், கடையநல்லூரையும் ஓடும். நான் சிறு பிரயாணத்தில் கூட நான் ராட்டு சுற்றியிருக்கேன். இதெல்லாம் காரணம் என்னென்னா, இப்படி ஒரு தமிழ் சினிமாவிலே இப்படி ஒரு படத்தை நான் பார்த்ததில்லை, பார்க்க போதும் இல்லை. இனிமேல் இப்படி ஒரு படம் 2ஆம் பாகமாக நீங்கள் கொண்டு வரணும். அதுக்கு எங்களுடைய ஒத்தாசை நிச்சயமாக இருக்கும். எல்லா மதத்தினரும் சொல்லுதேன், ஏன்னா எல்லா மதத்தினரும் சொல்லுதேன், நீங்கள் கண்டிப்பாக இப்படி ஒரு படத்தை நீங்கள் வந்து வெள்ளி விழா படமாக நீங்கள் மாற்ற வேண்டும். பாருங்கள், இனிமேல் தான் கூட்டம் அதிகமாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு கொண்டு வச்சுக்கிட்டோம். எல்லாருடைய வருகை நீங்கள் படம் பார்த்துட்டு கருத்து பகிர்ந்தது எல்லாம் எங்களுக்கு பெரிய உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய மக்கள்கிட்ட அந்த படம் போய் சேர வேண்டியிருக்கு. உங்கள் உறவினர்கள்கிட்ட, உங்களுடைய அண்டை வீட்டாளர்கள, உங்களுடைய நண்பர்கள்கிட்ட, வாட்ஸ்அப் குரூப்புகளுடையாவோ சமூக வலைதளங்களுடையாவோ இந்த படம் குறித்து நீங்கள் வந்து பதிவு செஞ்சு அதை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்சிமம் உங்களோட நண்பர்களுக்கு சொன்னால் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வெறுப்பின் இருளில் பேரன்பின் சுடரை ஏற்றுவதற்கு மிக உதவியாக இருக்கும். அது கேள்வி கேட்க விரும்புகிறேன், ஒரு செய்தியை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த ஹபிபி படம் என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்னு நான் உணர்கிற ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய சொந்த ஊர் பேட்டைன்னு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 1992க்கு பிறகு இந்த மண்ணிலே எங்களுக்கும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த நட்பு என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிட்டது. அதற்கு முன்னால் எங்களுக்குள் இருந்த பந்தமும் பாசம் அது மீண்டும் இந்த மண்ணிலே மலருமா என்று எங்கள் கண்களிலே ஒரு ஏக்க கனவுகள் இருந்தது. அந்த ஏக்க கனவுகள் நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும் என்று இந்த படம் நிறைவு செய்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை எங்களுக்கு தந்திருக்கிறது. இந்த படத்திலே நானும் இப்ராஹிமும் கைகோர்க்கிறோம். இந்த படத்திலே முருகனும் யூசுப்பும் கைகோர்க்கிறான். இந்த படத்தை பார்க்கிற பொழுது ஒவ்வொரு இந்து சமுதாயத்தை சார்ந்தவனும் ஒவ்வொரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவனும் நீயும் நானும் வேறல்ல, ஒன்றுதான் 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 என்று மனிதநேயத்தோடு நாங்கள் ஆற தழுவுகிற அற்புதமான வாசலை இந்த ஹபிபி திறந்து வைத்திருக்கிறது. அதுதான் இந்த படம் இந்த மண்ணில் செய்திருக்கிற ஒரு சிறப்பான பணி என்று நான் கருதுகிறேன். படம் எடுத்த அத்தனை பேர் ரொம்ப நன்றி. இந்த மண்ணில் அதெல்லாம் இருக்கு. இந்த மண்ணு பிரியப்பட்ட மண்ணு தான். ரொம்ப நன்றி. இறைவன் சாந்தியும் சமாதானம் அனைவரும் உண்டாதாக. இந்த படத்தை தேட்டர் சார்பாக சாதி சாலை சொல்றாங்க. ரொம்ப நன்றி. சார் அப்படிங்க பாருங்க. ஒரு நண்பர் இப்போ கேட்டிருந்தாப்புல இந்த படம் வந்து செகண்ட் பார்ட் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மீரா கதிரவன் சார் சொல்லியிருந்தாங்க இந்த படத்தை வந்து இஸ்லாமிய சமூக மக்கள் வந்து பார்க்குற மாதிரி மற்ற மக்கள் இன்னும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் நீங்கள் வெளியே சொல்லியிருந்தீங்க. அது வந்து இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு நீங்க அதுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பா அமையும் நினைக்கிறேன். இல்ல அது அப்படி தவறா புரிஞ்சுட்டீங்க. இல்ல நான் தவறா சொல்லல.
மற்ற சமூகம் நிறைய பேர் வர்றாங்க. நான் இன்னும் இங்க பெரிய படங்கள் மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள், அதுக்காக ஒரே விஷயம் தான் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய பாண்டே என்ன அப்படின்னா எல்லாருமே ஒன்னா கலந்து கைகோர்த்து தூக்குறதா ஒரு பாண்டே. அந்த பாண்டை இன்னும் கொஞ்சம் வெயிட்டா நீங்க இதுல அடுத்த செகண்ட் பார்ட்ல கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா நீங்க நினைக்கிற அளவுக்கு மாஸ் வெற்றியே வந்து இன்ஷால்லா இப்போ லேட்டஸ்டா சார் அந்த எல்லாம் வந்து கமர்ஷியல் இந்த த்ரில்லர் ஃபிலிமா இருக்கும். நீங்க வந்து எப்படி எந்த நம்பிக்கையில இவ்வளவு மனசை தொடுற மாதிரி எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? அது மட்டும் உங்க மேல இருக்க நம்பிக்கை. அவருக்கு மைக் கொடுங்க. சோ அடுத்த ஷோ. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சார் மேலப்பாளையம் கடையநல்லூர் சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்கீங்க. ஆக்சுவலாக இந்த இளைஞர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார். ஆக்சுவலாக போதை கலாச்சாரத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் டைப் ஆஃப் இளைஞர்களை, இப்போ நாங்களாம் யங்ஸ்டராக ஒரு 18-17 வயசு இருக்கும்போது வெளிநாடு மட்டும்தான் வாழ்க்கை, குடும்பத்துக்காக அங்கே போய் கஷ்டப்படுற ஒரு விஷயத்தை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய மறந்துக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு ரீகால் பண்ணி நாங்கள் திருப்பி கைட் பண்ண முடியும். நாங்கள் காலேஜில் ப்ரொஃபஸர்ஸாக இருந்தால் கூட நாங்கள் ஒரு காலத்தில் இப்படி வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டோம், இப்படி வேலை பார்த்தோம், இப்படி சமுதாயத்தை மாற்றிருக்கோம் அப்படின்னு சொல்கிறத விட இந்த மாதிரி படங்கள் மூலமாக ரொம்ப ஈஸியாக ரீச் ஆகுது. இப்போ அந்த மாணவர்களே ட்ரெயின் பண்ணுறாங்க. இது நாங்கள் கிளாஸில் அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு புரியுறது இல்லை. நான் இந்த மாதிரி படங்கள் மூலம் ஒவ்வொரு நான் சார் பார்க்கும்போது சொன்னேன், ஒவ்வொரு ஸ்க்ரீனும் சார் செதுக்கிருக்கீங்க. இட்ஸ் நாட் இட் வில் டேக் மோர் தென் 5 years. இட்ஸ் நாட் வெரி பிக் சார், பிக் ஸ்க்ரீன் சார். Thank you very much. And also I want to ask you a small question about in masjid. பள்ளிவாசல்களில் இருக்கக்கூடிய சில சீன்ஸ், அதாவது தொழுகை சம்பந்தமான சீன்களை எடுக்கிறது ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்கிறது எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. அதை பற்றின ஏதாவது ஒரு சின்ன எனக்கு இந்த படம் வந்து கடையநல்லூர் கதைக்கிழமா தேர்வு செஞ்சோம். இதோடைய ரைட்டர் VS முகமது அமீன், சமரசம் பத்திரிகையுடைய பொறுப்பாசிரியர். அவருடைய உறவினர்கள், கடையநல்லூர் பொதுமக்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த படத்தை வந்து நாங்களே தயங்கி தான் அவங்களை அப்ரோச் பண்ணோம். அவங்களே வந்து நீங்கள் ஷூட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் இப்படியான கதைகள், நம்ம கதைகளை நம்ம சொல்லணுங்கிற நிர்பந்தம் அந்த புரிதலுக்கு எல்லாருமே வந்திருக்கிறதுனால அது சாத்தியப்பட்டுச்சு. இளைஞர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. சார் ஒரு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நீங்க கேட்டீங்க, மற்றவங்க இந்த படத்துக்கு வரதுலன்னு அவர் ஃபீல் பண்ணாரு அப்படின்னு. இருந்தாலும் அவங்க சொல்லியிருந்தாலும் அவங்களை கூட்டிட்டு வர வேண்டியது உங்க கடமை. கண்டிப்பா நாங்க வந்து இந்து பாகுபாடுல நாங்க வளரல. எங்க அப்பா அம்மா எங்களை வளரல. மாமா மச்சான் அப்படிதான் மாப்பிள்ள மாமா நீங்க அப்படி மச்சான் ஓட படம் போகலான்னு கூப்பிடுவாங்க. அப்படிதான் எல்லாருமே கூப்பிடுவாங்க. நம்ம நல்லா இருக்கும். எல்லாருக்கும் நன்றி. நேரம் அதிகமாகிடுச்சு. ஒரே ஒரு கொஸ்டின் என்ன கஷ்டமா இருக்குது உண்மையில எல்லாரும் இருக்கு. இந்த படத்தை எங்களோட கொஸ்டின் ஒரே கொஸ்டின் என்னன்னா, சாச்சி இங்க இருக்காங்க, சாச்சி வெளிநாட்டுல இருக்காரு, வரவே இல்லையா, அவரோட ஸ்டோரி அடுத்த பாட்டு நீங்க எடுத்துருங்க. ஏன்னா அந்த படத்தை பெரிய கஷ்டம் வந்து போயிட்டு வர சொல்லுவோம். அன்பென்னும் மாறாரோ பாடரைக்கைகள் நீளாதோ, எங்கெங்கு போனாலும் கால்கள் உன் கூட்டை சேராதோ. பாதை மேடும் பாதை நீயே வழி துணையோ, பாலை பனச்சூட்டில்